Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சைட் அடிக்கிறியா? சிவாஜிக்கு வந்து 2 பையனுங்க. அதுல 2வது பையன் தான் ஒரு சம்பாஜி. சம்பாஜியோடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலம் தான். அதுல அவருக்கு நிறைய சோகங்கள் தான் அதிகம். அவர் வந்து ஒரு 9 வயதுல இருக்கும் போதே அவர் வந்து ஒரு பிணை கைதியாக டெல்லிக்கு அனுப்புறாரு. சிவாஜி வந்து இறந்து போறாரு. அவருடைய பையன் வந்து ராஜாராம்னு மூத்த பையன் தான் ஆட்சிக்கு வர்றாரு. வாரிசு போட்டியினால டெல்லியில இருந்து தப்பித்து அங்கிருந்து வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றி தன்னுடைய சத்தாரால சிவாஜியோட வாரிசா தன்னை காமிச்சிட்டு ஒரு 9 வருடங்கள் இருந்தார். இந்த 9 வருடங்கள் வந்து அவுரங்கசீப்பை ரொம்ப கடுமையா எதிர்த்தார். ஸோ அதுதான் இன்னைக்கு தேசிய அளவில் பேசப்படுது. அவரும் அடிப்படையில் சாதாரண ஒரு மனிதர் தான், சாதாரண மன்னர் தான். எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப்பை ரொம்ப மூர்க்கமா எதிர்க்கிறார். சிவாஜியை விட வலிமையான குரல் சம்பாஜி. அவுரங்கசீப்புக்கு அதிக தொல்லைகள், சிவாஜியை விட அதிக தொல்லைகள் கொடுத்தது அவருடைய பையன் இந்த சம்பாஜிங்கிறது. இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டாரே, இவனை வந்து எப்படியாவது அடக்கணும்ட்டு தான் அவுரங்கசீப்பே வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன பண்றாரு, கோவால இருக்க போர்த்துகீஸ் கூட ஒரு டைப் போடுறாரு. பிஜேபி சுல்தான் கூட டைப் போட்டு சுத்திய வளைச்சி சம்பாஜியை வந்து கார்னர்ல கொண்டு நிறுத்துறாங்க ராய்காட். அவரை பிடித்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியரா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்ககிட்ட உங்களுடைய ராஜ்யம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் முடியாதுன்னு மறுக்கிறார். அவுரங்கசீப் காலத்துல இந்த மதமாற்றங்கிற விஷயம் உருவெடுத்து வரும்போது இந்திய வரலாற்றுல கேள்விப்படாத அளவுக்கு ஒரு வன்முறையில 20 நாட்கள் வந்து அவரை வைத்திருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு உடலை வெட்டி நாய்க்கு இறை போட்டு கண்களை எல்லாம் பிடுங்கி, ஆமா, கண்ணை நோண்டி எடுத்து நாக்கை வெட்டி அதெல்லாமே வந்து டாக்குமெண்டட். எல்லாமே மராட்டிய நாவல்கள் எல்லாத்துலயுமே டாக்குமெண்டடா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கதா பார்க்குறேன். இன்னைக்கு வேணா சிவசேனா வந்து காங்கிரஸ் கூட்டணியில, இந்தியா கூட்டணியில இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவங்களுடைய பேஸ், கொள்கை, சித்தாந்தம், செயல் திட்டங்கள், விஷன் எல்லாமே வந்து அடிப்படையில் சிவசேனாவுக்கும் பாஜகவும் தான் நிறைய விஷயங்கள ஒற்றுமையெல்லாம் உண்டு. வாய்ப்பா இந்த படம் கிடைக்கும் போது அதை எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். திரும்ப ஒரு பிரிவினையை உண்டு பண்ணும் அப்படின்ற கருத்துக்களும் மேல உங்க இல்லையா? எதுக்காக இந்த காலகட்டத்தில் படம் வருது, மதமாற்றங்கிற விஷயம் திரும்பவும் பேச பொருள் இந்த டாக் கொண்டு வரணும் அப்படின்றது அப்படிதான் இருக்கு. அதுதான் இன்டென்ஷன். நம்மோட எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குறிப்பா இந்த சாவா திரைப்படம் அப்படின்றது நிறைய பேசப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது காண்பிக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்கா ஒரு திகைப்பு இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்கு. இதை ஒட்டி நீங்க பார்க்கக்கூடிய அந்த வரலாற்று பின்னணி அப்படின்றது என்னவா இருக்கு சார்? சாவா அப்படின்னாலே போல்டு மேன், இந்த வீரமுல்லா மனிதன் அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னா அது சிவாஜிலேருந்து ஆரம்பிக்கும். சிவாஜி, சம்பாஜி அப்படிங்கிற இவங்களுடைய பேர்லாம் மகாராஷ்டிரா இதில் தவிர்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ரொம்ப நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த படம்னா நான் பார்க்கல, இந்த படத்தில் எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சம்பாஜியோடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலம் தான் ஆக்சுவலாக. அதில் அவருக்கு நிறைய சோகங்கள் தான் அதிகம். அவர் வந்து ஒரு 9 வயதில் இருக்கும் போதே அவர் வந்து ஒரு பிணை கைதியாக டெல்லிக்கு அனுப்புறாரு, ஆக்ராவில். நீங்க இன்னும் திரைப்படம் அது பார்க்கல? திரைப்படம் பார்க்கல. அப்போ திரைப்படம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அப்போ உண்மையிலேயே வரலாற்றுல என்ன நடந்தது? வரலாற்றுல சிவாஜிக்கு வந்து 2 பையனுங்க. சிவாஜி பத்தி அவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். எல்லாம் சிவாஜி வந்து மிக முக்கியமாக ஒரு பெரிய ஐகான். அவருக்கு 2 பசங்க. அதில் 2வது பையன் தான் இவர் சம்பாஜிங்கிறது. இவரை வந்து ஒரு முகலுக்கு மேலே, சிவாஜிக்கு முகலுக்கு நிறைய சண்டைகள் இருந்தாலும் சில சமாதான உடன்படிக்கைகளும் உண்டு. அந்த ஒரு சமாதான உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து பிணை கைதியாக டெல்லி, ஆக்ராக்கு அனுப்புறாரு. 9 வயசில் அவங்க அனுப்புறாரு. 9 வயசுலேருந்து அவர் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அவர் அங்கே தான் இருக்கும்போது சிவாஜி வந்து தன்னுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறார். ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு ராய்காட்டில் வந்து ஹிந்து ராஷ்டிரம் சிவாஜி அமைக்கும் போது தமிழ்நாட்டில் அவருக்கு முக்கியமான பிளேஸாக இருந்தது தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து ஏகோஜி அப்படிங்கிற அவர் ஒரு மராட்டிய அரசர், அவர் கண்ட்ரோலில் இருந்து. ஸோ இதில் என்னென்ன சிவாஜிக்கும் ஏகோஜிக்கு என்ன சம்பந்தம் சொல்லிடுறேன். இவங்களுடைய அப்பா தான் வந்து ஷாகாஜி போன்ஸ்லேன்ட்டு. அவர் அடிப்படையில் ஒரு ஜாகீர், ஒரு தளபதி. அவர் பிஜேபி சுல்தான்ட்டு தளபதியாக இருந்தவருக்கு அவருக்கு ஒரு நன்கொடையாக என்ன பண்ணுறாங்க, பெங்களூர் பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் அவர் கொடுக்குறாங்க. அவர் அங்கே ஒரு தனியாக இருந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து திருச்சி, மதுரையில் இருந்த சொகநாத நாயக்கருக்கும் தஞ்சாவூரில் இருந்த நாயக்கருக்கும் நடுவில் சண்டை வந்தபோது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு 2 பேருக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அவர் வராரு. யார்? ஷாகாஜி போன்ஸ்லேங்கிறது. அவர் வந்து இங்கே வந்து தஞ்சாவூரில் நாயக்கருக்கு வாரிசுகள் இல்லைன்னா அவர் இங்கே செட்டில் ஆகி தஞ்சாவூரில் மராட்டிய அரசு அமையுது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவாஜி எப்படி நம்ம வந்து ராய்காட்டில் மகாராஷ்டிராவில் ஒரு இந்து ராஜ்யம் அப்படி அமைக்கும் போது அவ்வளோலாம் பெரிய விஷயம்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இங்கே இந்து ராஜ்யத்தை அமைச்சாச்சு தஞ்சாவூர்லேயே. ஸோ இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சம்பாஜின்னு சொல்லக்கூடியவர் வந்து டெல்லியில் பிணை கைதியாக சிறுவனாக அங்கே இருக்கார். சிவாஜி வந்து இறந்து போகிறார். சிவாஜி வந்து வயது முதிர்வில் தான் இறந்து போகிறார். அவர் பண்ணும்போது அவருடைய பையன் வந்து ராஜாராம்னு மூத்த பையன் தான் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்தபோது அவர் ஒன்று வாரிசு போட்டியினால் அவர் என்ன பண்ணுறார், டெல்லியிலேருந்து தப்பித்து அங்கேருந்து வந்து மகாராஷ்டிராவில் வந்து
அந்த ஆட்சியை கைப்பற்றி தன்னுடைய சத்தாரால தன்னுடைய இதாக வந்து சிவாஜியோட வாரிசாக தன்னை பிரகடனப்படுத்திட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருடைய லைஃப் ஆரம்பிக்குது. அவர் இருந்தது வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் மட்டும்தான். சிவாஜியோட வாரிசா தன்னை காமிச்சிக்கிட்டு ஒரு 9 வருடங்கள் இருந்தார். இந்த 9 வருடங்கள் வந்து அவுரங்கசீப்பை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். ஸோ அதுதான் இன்னைக்கு தேசிய அளவில் பேசப்படுது. ஸோ இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் அது வரைக்கும் அவருடைய லைஃப் ஒரு பிணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 வயது வரைக்கும் ஒரு பிணை ஹவுஸ் அரெஸ்ட்டில் டெல்லியில் இருந்தவர். அவர் வாரிசு போட்டியில் திரும்பி வர்றாரு, அப்பாவை விட்டு சென்ற பணிகளை ஆரம்பிக்கணும்னு பண்ணுறாரு. பட் இதில் இந்த என்ன விஷயம்னா, அவரும் அடிப்படையில் சாதாரண ஒரு மனிதர் தான், சாதாரண மன்னர் தான். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப்பை ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கிறாரு. அவுரங்கசீப்பும் அவருடைய லைஃப்பும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அமைதியாக ஆரம்பித்தது தான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் தீவிர ஒரு இஸ்லாமியராக மாறி அவர் கன்வர்ஷன்லாம் நம்பிக்கை கொண்டு பல கன்வர்ஷன்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்லாம் அவுரங்கசீப் ஆரம்பிக்கும் போது அதை வந்து எதிர்த்து குரல் வந்து எங்கேருந்து கேட்குதுன்னா மராட்டாலேருந்து கேட்குது. ஸோ அங்கே வந்து முதல் முறையாக இங்கே வந்து ஒரு சிவாஜியை விட வலிமையான குரல் சம்பாஜி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப அவுரங்கசீப்புக்கு அதிக தொல்லைகள், சிவாஜியை விட அதிக தொல்லைகள் கொடுத்தது அவருடைய பையன் இந்த சம்பாஜிங்கிறது. அதனால தான் இவரை வந்து இவ்வளோ ஒரு பெரிய வீரனாக வந்து காமிச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது, யாருக்குமே டெல்லியை விட்டு நகராத அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டாரே, இவனை வந்து எப்படியாவது அடக்கணுன்ட்டு தான் அவுரங்கசீப்பே வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன பண்ணுறாரு, சுற்றி வளைக்கிறார். அவர் வந்து அங்கே போய் அகமது நகரில் போய் ஒரு இராணுவத்தை வைக்கிறாரு. கோவாவில் இருக்க போர்த்துகீஸ் கூட ஒரு டைப் போடுறாரு. பிஜேபி சுல்தான் கூட டைப் போட்டு இவங்க சுற்றி வளைச்சி சம்பாஜியை வந்து ஓரளவு ஒரு கார்னரில் கொண்டு நிறுத்துறாங்க ராய்காட்டில். அப்போ எதோச்சியாக அவர் சங்கமேஸ்வரில் அவர் வந்து ஒரு கோயிலில் வழிபடும் போது அவரை வந்து எதோச்சியாக பிடிக்கிறாங்க. பிளான் பண்ணிலாம் இல்லை, அது எதோச்சியாக பிடிக்கிறாங்க. ரெண்டாவது கூட இருந்தவங்களே காட்டி கொடுத்ததால நம்ம ஊரில் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கெல்லாம் எப்படிலாம் ஒரு கதை இருக்கும், அந்த கதைகள்லாம் இருக்குது. அது உண்மையாக போயா நமக்கு தெரியாது. ஆனால் அது வந்து எப்படியோ செய்து அவரை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அவரை பிடித்ததுக்கப்புறம் அவரை கன்வெர்ட் பண்ண சொல்லி இப்போ இஸ்லாமியராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட உங்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் முடியாதுன்னு மறுக்கிறார். ஸோ இந்திய மன்னர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்டது. முகலாயர் காலத்தில் கூட அவ்வளோ கொடுக்கப்படல. அதுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய மன்னர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் இந்த திரும்ப அந்த பேட்டர்ன் திரும்ப வந்து இந்த மதமாற்றங்கிற விஷயம் உருவெடுத்து வரும்போது இவர் ரொம்ப தொடர்ந்து எதிர்த்து முடியவே முடியாதுன்னு சொன்னால் இவர் வந்து ரொம்ப இவரைக்கும் இந்திய வரலாற்றில் கேள்விப்படாத அளவுக்கு ஒரு வன்முறையில் கண்ணை நோண்டி எடுத்து நாக்கை வெட்டி எவ்வளவு தீவிரமா இருந்து ரொம்ப தீவிரமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களை வந்து அவரை வந்து வைத்திருந்து அவருக்கு மேலே ரொம்ப பயங்கர வன்முறையெல்லாம் இது பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொன்று அவருடைய உடலை வெட்டி நாய்க்கு இறை போட்டு. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதற்கான ஆதாரங்கள் இதை வந்து நிறைய நாவல்களா கதைகளா அந்த பக்கம் பேசினால இன்று வரைக்கும் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அவர் அந்த அளவு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கண்களை எல்லாம் பிடுங்கி, ஆமாம், அதெல்லாமே வந்து டாக்குமெண்டட், எல்லாமே மராட்டிய நாவல்கள் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்டடாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு மராட்டிய மக்களை ஒருங்கிணைத்தது. ஸோ நிஜமான சிவாஜி கண்ட இந்து ராஜ்யங்கிறது சம்பாஜியோட மறைவுக்கு பின்னர் தான் ஆரம்பிக்குது. அப்புறம் ஸோ இவருக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மராட்டிய வந்து ராஜ்யம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் 150 வருடங்கள் அவங்க இருந்தாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய பரப்பை ஆண்ட ஒரு ராஜ்யம்னா மராட்டா டைனாஸ்டி தான். ஸோ அவங்கள பாஜிராவ்னு சொல்லிட்டு இந்த பாஜிராவ் மஸ்தானி ஒரு படமே வந்துச்சு. ஆக்சுவலாக அவர் தான் அந்த வம்சத்தில் வந்து மிகப்பெரிய பாப்புலரான நடிகர். ஸோ இந்த வம்சத்துக்கான பேஸ்மெண்ட்டை அந்த சம்பாஜியை அவர் போட்டு கொடுத்தார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒன்றும் பெரிய பல இடங்களில் போய் போர் வெற்றிலாம் இல்லை. அவருடைய 24 வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதாக ஒரு பிணை கைதியாக தான் இருந்தது. அவர் எல்லா அப்பாக்களுக்கு அப்புறம் மகன்கள் ஆசைப்படுவது போல அவர் வாரிசுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தார். பட்டு அவுரங்கசீப்பை வந்து அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட பிறகு அவர் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும் அவர் நினைத்திருந்தால் அதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஏன்னா பல மன்னர்கள் அப்படி ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவ்வளோ உறுதி, அதான் அந்த படத்தில் பெரும்பாலான போர்ஷன் அதான் சொல்கிறாங்க, விதவிதமான வன்முறை சித்திரவதைகளையும் தாண்டி அவர் மன உறுதியோடு இருந்தார். ஸோ அதனால தான் அவர் வரலாற்று நினைவு கூறப்படுகிறார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாட்டு தான் வந்து இன்றைக்கி அதை வந்து படமாக எடுத்திருக்காங்க. அது வந்து மராட்டிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தேசிய உணர்ச்சி கூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கும் வந்து வெல் கனெக்டட். அந்த சிவாஜி சம்பாஜின்னா அவங்களுக்கு ரொம்ப இது வந்து தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி அவங்க வந்து மராட்டி தேசியம் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு வந்து தேசியம் அளவில் ஒரு இந்து எழுச்சியாக ஆகுது, எதுக்காக இந்த காலகட்டத்தில் படம் வருது அப்படிங்கிறதுலாம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. என்ன சந்தேகம் சார்? அதை விட்டு என்ன சந்தேகங்கள்லாம் என்னன்னா, இது நம்ம எப்படி தமிழ் தேசியம் பேசணும் அது மாதிரி மராட்டியா தான், ஒரு மராட்டிய ராஜ்யம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. அது எப்படி இந்து ராஜ்யமாக கனெக்ட் ஆகுறதுங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா சிவாஜி அவர்கள் வந்து ஒரு மராட்டிய தேசியம் வைக்கிறதுக்காக தஞ்சாவூர் வரார். காவிரி கரையில் கேம்ப் எடுத்து தங்குறார். அவருடைய தம்பி தான் வந்து ஏகோஜி.
தஞ்சாவூரில் ஒரு ராஜாவாக இருக்கார். நீங்களும் மராட்டியர், எல்லாரும் மராட்டியர் ஒரு மராத்திய தேசியமாக அமைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஏகோஜி ஒப்புக்கொள்ளவில்லை. ஸோ ஏகோஜி தன்னுடைய தம்பியே எல்லாரும் சேர்ந்து ஒரே டைனாஸ்டியாக இருக்கணுங்கிறத ஒப்புக்கொள்ளாமல் அவரை நான் அதாவது என்னென்னா முகலுக்கும் யார் வேணாலும் வாங்க, உங்களுக்கு வேண்டுங்கிற வரியை கொடுத்துட்டு நான் அமைதியாக இருப்பேங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் ஏகோஜி எடுத்திருந்தார். அவருக்கு பல பீஜப்பூர் சுல்தான்லேருந்து நெருக்கடி இருந்தது, முகல் நெருக்கடி இருந்தது, எல்லாருக்கும் அவங்க கேட்குற வரியை கொடுத்து விட்டு அவர் அமைதியாக இருந்தார். சிவாஜி வந்தபோது சிவாஜிக்கும் சில வெகுமதியெல்லாம் கொடுத்துட்டு அவர் அமைதியாக இருந்தார். நீ என் கூட சேரு, நம்ம ஒரு பெரிய அகண்ட ஒரு மராத்திய வம்சம் வைப்போம், அங்கேருந்து ராய்காட்லேருந்து ஆரம்பிச்சு சத்தாரா அப்படின்னு அப் டு செஞ்சி தஞ்சாவூர் வரைக்கும் வரும்போது ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்லாம் சிவாஜி சொல்லும்போது அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஸோ அதனால சிவாஜி கண்ட அந்த இந்து ராஜ்யத்தில் அது பெரிய அளவு கனவு நிறைவாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தஞ்சாவூரில் இருந்த மராட்டிய அரசு ஒரு காரணம். செஞ்சி, வேலூர் இவர்களை பற்றி பேசாமல் இந்த படத்தில் இதெல்லாம் தமிழ் சார்ந்த விஷயங்கள் வருதான்னு எனக்கு தெரியல. ஆனால் சிவாஜி மட்டும் இல்லை, இந்த சம்பாஜியோடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளூர், செஞ்சி, தஞ்சாவூரை பற்றியெல்லாம் பேசாமலே அந்த கதையை சொல்ல முடியாது. ஸோ எந்த அளவுக்கு மராட்டியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ரிலேஷன் அந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான பார்ட் ஆக்சுவலாக. இப்போ இந்த ஒரு சூழல்ல இந்த திரைப்படம் வெளிவருது, அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னா அது வேற என்ன நோக்கம்? ஒரே காரணம் தான், ஒரே காரணம். ஒரு இந்து மன்னன் ரொம்ப கடுமையான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான நெருக்கடி கொடுத்தும் மதம் மாற்றுவதற்கு சம்மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் சம்பாஜியை இன்று வரைக்கும் நினைவுகூடாது. ஏன்னா சம்பாஜியை விட பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிறைய இந்து மன்னர்கள் உண்டு. முகல் செட்டி, இஸ்லாமியர்களும் சரி, பிரிட்டிஷ்காரர்களையும் சமாதானமாக போய் நிறைய வெற்றிகளை குவித்தவர்களும் இருக்காங்க. ஆனால் இவர் செய்தது 20 நாட்கள் அந்த என்னதான் நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தார். அதனால தான் இன்னைக்கு அவரை கொண்டாடுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த காலகட்ட சூழலில் அவரை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக ஒரு விஷயம் பேசப்படுகிறது. என்னென்னா மதமாற்றங்கிற விஷயம் திரும்பவும் பேச பொருளாகுது. இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் தான் இந்துங்கிறத அவர் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத பேசப்படுறாங்க. அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக இதை இந்த டாக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அப்படிதான் இருக்குது. அதுதான் இன்டென்ஷன். ஏன்னா நிறைய கொண்டாடப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை மையப்படுத்தி ஏன் சொல்லணும் அப்படிங்கும்போது இதான் இருக்குது. இன்றைக்கி நிறைய திரையரங்கில் பார்க்கலாம், எல்லாம் ஏந்திரிச்சு கோஷம் போட்டு ரொம்ப உணர்ச்சி வசமாக இந்த தியேட்டர் ஆடியன்ஸே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற மாதிரிலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் பரவப்படுது. ஸோ இதற்கெல்லாம் காரணம் இந்த விஷயந்தான் இருக்குது. அதாவது இவ்வளோ கடுமையான அழுத்தத்துக்கு அப்புறமும் இவர் நின்னார் அப்படிங்கிறது தான் அது போய் சேர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறதா நான் பார்க்குறேன். இன்றைக்கி மகாராஷ்டிர அரசே சம்பாஜி சம்பந்தமான எந்த விதமான நெகட்டிவ் ரிவ்யூ எதுவும் இருக்கக்கூடாது, அவரை பற்றி எதுவுமே எங்கேயுமே விக்கிபீடியா இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. கோவா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மராட்டிய தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுன்னா ஒரு மராட்டிய தலைவர் அப்படிங்கும்போது இது இந்து தேசியமும் எங்கே மாறி போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மதமாற்றம் தான். அவுரங்கசீப் செஞ்சது தவறு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலம் அவுரங்கசீப் வேறு மாதிரி இருந்தார். ஏன்னா ஒரு எப்படி அது முகலாயர்கள் அதுக்கு முன்னாடியும் இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்தது, டெல்லி சுல்தான் ஆட்சி இருந்தது. அது ரொம்ப கடுமையான ஃபோர்ஸ்ஃபுல்லான மத மாற்றங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கும் பல வட இந்திய மாநிலங்களில் பல இந்து கோயில்கள்லாம் தகர்க்கப்பட்டன. எல்லாம் இன்னும் இன்றைக்கி அது ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டாகவே இருக்குது. ஆனால் அது முஸ்லீம் சுல்தான்களுடைய ஆட்சி. ஆனால் முகல்ஸ் உள்ளே வரும்போது அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஓகே, இந்து மக்கள் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக அவங்க ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனி கல்ச்சர் இருக்குது. ஸோ அது கூட நம்ம நெருங்கி போகாமல் நம்ம அவங்கள ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் என்ன பண்ணார், படிப்படியாக அவங்க தங்களை மாற்றிக்கிட்டாங்க. முகல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் சுல்தான்கள் ஆட்சி போல் முகல்ஸ் ஆட்சி இல்லை. அவங்க இந்துக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதனால தான் அக்பர் த ஃபர்ஸ்ட் செக்யூலர் கிங் சொல்லுவோம். ஸோ அவர் அதுக்காக தனியாக தீனியலாகிலாம் மதம்லாம் இது பண்ணார். கிட்டத்தட்ட அக்பர் காலத்தில் இந்தியா ஒரு செக்யூலர் நாடாகவே மாறிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்தவர்களும் அதே நிலைமையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அவுரங்கசீப் காலத்தில் அப்படியே நிலைமை மாறி போகுது. அவர் ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய ஆட்சி கால முடிவில் நிறைய கன்வர்ஷன், மதமாற்றம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்லாம் அவர் பண்ணுறாரு. அது பெரிய அளவில் சிக்கலாக்குது. அதனால தான் நிறைய இந்து மன்னர்களுடைய நிறைய எழுச்சியெலாம் நடக்குது. ஸோ அவுரங்கசீப்போட தவறான இதுதான் முகல்ஸோடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இது. ஸோ முகலுடைய ஆட்சி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி நம்ம பார்க்குற சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சரு, இங்கே ஸ்டேட்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியாவுக்காக ஒரு இராணுவம் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல செட் பண்ணதே முகல்ஸ் தான். ஸோ முகல் செஞ்ச விஷயங்களை தான் அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படியே கன்டினியூ பண்ணாங்க. பட் அவங்க செய்த பெரிய தவறு அவுரங்கசீப்புங்கிற தனிநபர் அவர் செய்த தவறு தான். அவர் இஸ்லாம் மதத்தின் மேலே ரொம்ப பற்று கொண்டு அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாக பண்ண ஆரம்பித்தது
பெரிய அளவில் ஆயிடும். இல்லைன்னா அது ஒரு முகல்ஸோட ஒரு ஆட்சியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். திரும்ப நீங்கள் போர்த்துகீசியஸ் மற்றவங்கலாம் ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க கூட உள்ளே வராமல் செஞ்சுருக்கலாம். அவங்களுடைய கவர்மெண்ட்டே கண்டினியூ ஆயிருந்திருக்கும். பட் அந்த இடத்துல வந்து அவுரங்கசீப் தவறுனால அடுத்த ஒரு 100-150 வருடங்கள் நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம அதை போனோம். ஸோ இதெல்லாமே இவ்வளவும் ஒரு சினிமாவில் சொல்லப்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமாவில் வந்து கலர்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லப்படணும். ஸோ இதில் வந்து அவரை வந்து ஒரு வீரராக போர்ட்ரே பண்ணி பண்ணுவாங்க, அது எதிர்ப்பலாம். ஆனால் அந்த விஷயத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள், அவர் தஞ்சாவூருக்கு அவருக்குள்ள ரிலேஷன்னு, செஞ்சிக்குள்ள ரிலேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் சம்பாஜி 9 ஆண்டுகள் இருக்கார். ஸோ 9 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சங்கமேஸ்வரில் அவரை வந்து சித்திரவதை கொன்னுடுறாங்க. கொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி அமையுது. இதே ராஜாராம் எப்போ அவர் மூத்தவர், இவருடைய மூத்தவரே திரும்ப ஆட்சிக்கு வர்றார். மராட்டா டைனஸ்டியில் அவரே வர்றார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஆட்சிக்கு வரும்போது இதே போல் சம்பாஜியோடைய பையன் அதே டெல்லியில் வந்து பிணைய கைதியாக இருக்கான். அவன் வந்து அவுரங்கசீப் இறந்த பிறகு அவன் வந்து சத்தாராவில் வந்து அவன் வந்து ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிறான். ஸோ இது வந்து ஒரு வாரிசுரிமை போட்டியாக இருந்துகிட்டு இருந்த நிறைய விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாமே அப்படியே நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ அதனால் வந்து இவருடைய போர்ஷன், இவர் எந்த அளவுக்கு வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக நின்னார் அப்படிங்கிறது தான் அவங்க படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து சம்பாஜியை பற்றி சொல்வதை விட அவுரங்கசீப்புடைய கொடுமைகள் சொல்லப்பட வேண்டிய காட்சிகள் தான் அதிகமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா அதுதான் மெயின். ஆக்சுவலாக நீங்கள் ஒருத்தரை வந்து ஹீரோவாக சொல்லும்போது வில்லனை சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அவுரங்கசீப் பற்றி சொல்லாமல் சம்பாஜியை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஸோ இங்கே சம்பாஜி செய்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை தாண்டி அவுரங்கசீப் செய்த கெட்ட விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இவருடைய லைஃப் வந்து மாறி போகுது. அதனால தான் அது. ஸோ அதனால் அவுரங்கசீப் பற்றின போர்ஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கதா பார்க்குறேன். இதை வந்து கிட்டத்தட்ட மராட்டியர்களுக்கும் மொகலாயர்களுக்கும் எதிராக நிறுத்துறது, முகலில் இருக்கிற நல்ல விஷயங்களை விட்டுட்டு அவங்க கடைசியாக பண்ண மிஸ்டேக்ஸு, முக்கியமாக அந்த கன்வர்ஷன், இதே வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றது தான் அந்த ஒரு படத்துடைய நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அந்த பகுதியில் போய் எடுபடுங்கிறதுனால செய்கிறாங்க. 150 வருடம் வந்து மராட்டியருடைய காலம், முகல்ஸ் காலம் 220 காலம். ஸோ ரெண்டுலையுமே நல்ல நிறைகள் குறைகள்லாம் இருந்திருக்கு. ரெண்டு வம்சங்களுமே விழுந்து வரும்போது ஆரம்பத்தில் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்தால் கூட இந்த பக்கம் வந்து பாபுராஜி அவர் போன்றவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவில் அதிகமாக ஆண்டது 1818 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி தான் வந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக அதிகமாக ஆண்டவர். அசோகர்கள் கூட அந்த அளவுக்கு அசோகர் காலத்தில் கூட அப்படி இருந்தது கிடையாது. ஸோ மராட்டிய காலத்தில் தான் அவ்வளோ பெரிய இது இருந்தது. ஸோ அது மாதிரி இங்கேயும் முகல்ஸ் காலத்தில் வந்து அக்பர் காலத்தில் வந்து ரொம்ப உச்ச நிலையில் இருந்தது. த கிரேட் எம்பரர்னு நம்ம அக்பரை சொல்கிறோம். ஸோ 2 பக்கமும் வந்து நல்ல பெரிய பெரிய முக்கியமான மன்னர்கள் வந்திருக்காங்க. பட் 2 வம்சத்துடைய முடிவு வந்து ஒரு தவறான பாதையில் போய் தான் முடிஞ்சிருக்குது. பட் இதை வந்து கடந்த காலத்தை தோண்டி எடுக்கும்போது முழுமையாக கொண்டு வரும்போது நமக்கு அது புரியும். இதை எப்படி சினிமாவுக்கு எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த திரைப்படம் இப்போ வர்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அது வந்து ஒரு நிறைய ரிவ்யூஸ் வாங்குது, நிறைய பேசப்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் இல்லை பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது? இது வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய எழுச்சியை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மகாராஷ்டிராங்கிறது அடிப்படையில் அவங்க வந்து மராட்டிய எழுச்சி, நம்ம ஊரில் இப்போ பேச தமிழ் தேசியங்கிறது இப்போ சமீப காலத்தில் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே வந்து பல காலமாக இருந்துகிட்டு இருக்க விஷயம். அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இந்துத்துவ உணர்வுங்கிறது இன்னும் ஊறிப்போன இடம் தான். ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய பேர் தான் வந்து ஆரிய சமாஜம்லாம் அங்கேருந்து வந்தது தான். ஆனந்த் சரஸ்வதியோட பணிகள் ஆரம்பித்ததே அங்கே தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்குது. பாலகங்காதர திலகர் வந்து விநாயகர் சதுர்த்தியில் அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு பெரிய விநாயகர் ஊர்வலம் நடத்துகிறார். அதுக்கு அங்கே ஆரம்பித்த விஷயங்கள் தான் இந்தியா பூரா விநாயகர் சதுர்த்திங்கிற விஷயங்கள், அந்த ஊர்வலங்கிறது மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்தப்பட்டதான், திலகர் காலத்தில் அறிமுகப்படுத்துறது தான். ஸோ அங்கே இயல்பாகவே அங்கே ஒரு இன்றைக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு ஒரு தனி இடமே உண்டு. ஸோ அவங்க வந்து இயல்பாகவே ஒரு இந்துத்துவ உணர்ச்சியெல்லாம் இருக்குது. அது கூடுதலாக இங்கே மராட்டிய உணர்வு அப்படிங்கும்போது அவங்க வந்து சிவாஜிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டெமிகாட். ஸோ அந்த இடத்தை வந்து திரும்ப அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெகிரேட் ஆகுது. எப்படி இங்கே தமிழ் தேசியமும் வந்து ஒரு வலதுசாரிகளும் ஒன்றா ஆகிற இங்கே வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் மராட்டியரில் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்குதாங்க. இயல்பாகவே பாஜகவுக்கும் சிவசேனைக்கும் இயல்பான கூட்டணி அங்கே இருந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அது மும்பை குண்டுவெடிக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பந்தம்லாம் ரொம்ப நெருங்கி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வேணால் சிவசேனா வந்து காங்கிரஸ் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவங்களுடைய பேஸ் அந்த இதுன்னு சொல்லும்போது கட்டமைப்பு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கொள்கை, சித்தாந்தம், செயல் திட்டங்கள், அவங்களுடைய விஷன் எல்லாமே வந்து அடிப்படையில் சிவசேனாவுக்கும் பாஜகவும் தான் நிறைய விஷயங்களில் ஒற்றுமையெல்லாம் உண்டு. இயல்பான கூட்டணின்னு சொன்னால் அது சிவசேனா பாஜக தான்.
ஸோ அப்போ அந்த இடத்தை வந்து தக்க வைப்பது அப்படிங்கிறது தான் பாஜக முயற்சிக்கிறது. ஏன்னா பாஜகவுக்கு வந்து ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிச்சது வந்து என்சிபியை 2ஆக உடைத்து சிவசேனாவை 2ஆக உடைத்த பிறகு தான் அவங்களால வந்து ஒரு அந்த கிரிப்பே அவங்களுக்கு கிடச்சிது. இந்த 2 கட்சிகளும் இருந்ததுன்னா அங்கே வந்து வேறு தேசிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இன்றைய இன்னைக்கு வந்து புதிய ஒரு கணக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மராட்டிய உணர்வு இந்து தேசியங்கிறத வந்து அது ஒரு டெம்பர் அந்த இதில் அப்படியே லெவல்லே மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது. அப்படி ஒரு வாய்ப்பாக இந்த படம் கிடைக்கும் போது அதை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள். நிறைய டேக்ஸ் ஃபீலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ இந்த படம் திரும்ப பேசப்படும் போது அன்னைக்கு இதெல்லாம் நடந்தது அப்படிங்கும்போது இது திரும்ப ஒரு சர்ச்சையை உண்டு செய்யும், திரும்ப ஒரு பிரிவினையை உண்டு பண்ணும் அப்படின்ற கருத்துக்களும் மேல உங்குது இல்லையா? அதை பத்தி என்ன? அதுக்கு தான் காரணம் இந்த மதமாற்றங்கிற விஷயம்தான். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சம்பாஜியை பற்றி பேசும்போது அதை தவிர்த்து விட்டு நீங்கள் பேசவே முடியாது. ஏன்னா அவர் ஸ்டப்பனாக இருந்தார், அவுரங்கசீப் இவ்வளோ கட்டாயப்படுத்தியும் தம் மதம் மாறாமல் இருந்தாருங்கிற அந்த ஒரு விஷயந்தான் சம்பாஜியை இன்னை வரைக்கும் வரலாறு நினைவு கூறுகிறது. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை இன்றைக்கி பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுதலை. இந்த மாதிரி ஒரு வரலாற்றில் ஒரு மன்னரை நீங்கள் பற்றி பேசும்போது அவரை பற்றி பேசினா இன்றைய காலத்தில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. வேறு யாராவது ஒரு வில்லன்கள் கொண்டு அறிமுகப்படுத்தியே ஆகணும். இதில் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏன்னா அவுரங்கசீப்புடைய அந்த சித்திரவதைகள் அவருக்கு கொடுத்த நெருக்கடிகளை சொல்லாமல் இந்த படத்தை வந்து செய்ய முடியாது. இதே விஷயங்கள் தமிழ்நாட்டில் நம்ம பேசணும்னா இப்போ இவருடைய சம்பாஜிக்கு அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைய தமிழ் மன்னர்கள்லாம் வராங்க. அவர்கள்லாம் நம்ம இந்தமாரி படம் எடுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்ன காரணம்னா நீங்கள் வீரன் அழகுமுத்துக்கோனும் கட்டபொம்மன் பற்றியும் புலித்தேவன் பற்றியும் நிறைய படங்கள் எடுத்தால் அந்த பாத்திரங்களுக்கு அப்புறம் நீங்கள் மற்றவர்களை வந்து வில்லனாக கொண்டு வர முடியும். நீங்கள் வீரன் அழகுமுத்துக்கோனை பற்றி படம் எடுத்திங்கன்னா அதே படத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஹீரோ வந்து வில்லனாக இருப்பார். அந்த ஹீரோ எக்ஸாம்பிள் சொல்ல கட்டபொம்மனை வந்து நீங்கள் மருதநாயகம் பற்றி படம் எடுக்கிறீங்கன்னா மருதநாயகத்தில் வந்து மருதநாயகத்தை ஹீரோவாக காமிச்சிங்கன்னா அப்போ வீரன் அழகுமுத்துக்கோனையும் புலித்தேவனையும் நீங்கள் வில்லனாக காமிக்கக்கூடிய சூழல் வரும். ஏன்னா அந்த பாளையத்துக்கான பாலிடிக்ஸ் அப்படி. ஸோ இப்போ ஒரே மன்னர் வந்து ஒருத்தருக்கு சாதகமாக அவர் நேரடியாக இருக்கும்போது நம்ம பார்க்குறது தான். இன்றைக்கி ராஜேந்திர சோழனை வந்து நம்ம இன்றைக்கி இங்கே கொண்டாடுவோம். இது ஆந்திராக்காரர்கள் அந்த பக்கம் நார்த் இந்தியர்கள் ராஜேந்திர சோழனை பார்க்குற பார்வை வேறு. ஏன்னா அவர் இங்கேருந்து படையெடுத்து செய்யும் போது அவங்க நடந்த விரும்பத்தகாத விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து அவங்க ஹீரோவாக அவங்களை கொண்டாட மாட்டாங்க. நமக்கு வந்து அவர் ஹீரோ, பட் அவங்களுக்கு அது ஹீரோ இல்லை. அதே போல் தான் எல்லா விஷயமும் நம்ம பார்க்குற ஒரு ஹீரோவாக நம்மளை வந்து ஒருத்தரை வந்து கொண்டாடும் போது அவருடைய வேறு பார்வையும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதை வச்சு பண்ணும்போது உள்ள சிக்கல்லாம் இருக்குது. இது வந்து ஜனரஞ்சக படமாக இருந்தாலும் இதை வந்து வலதுசாரிகளும் பாஜக போன்றவர்களும் இதை வந்து தங்களுடைய முக்கியமாக மகாராஷ்டிரா சார்ந்த ஒரு வலதுசாரி கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகள் இதில் இருக்குது. நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க சார். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் எந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் உருவாக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. கிட்டேந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா.